இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். அமினுடின் ஹாரூனின் சாதனை நிர்வாகத்தை முன்வைத்தே பிரச்சாரம். ஜம்போலில் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபட்சில் அறிவிப்பு. நகரி சம்பிலான் மாநில தேர்தலில் தற்போதைய இடைக்கால மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமினுடின் ஹாரூனின் சிறந்த நிர்வாக சாதனைகளையும் மாநில அரசின் தொடர்ச்சியையும் முதன்மைப்படுத்தியே பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி வாக்கு சேகரிக்கும் என்று அதன் தகவல் பிரிவு தலைவரும் தொடர்புத்துறை அமைச்சருமான டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபட்சில் தெரிவித்துள்ளார். நகர சம்பிலான் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாநிலம் முழுவதும் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஜம்போல் மாவட்ட நிர்வாக வளாகத்தில் அமைந்துள்ள வேட்புமனு தாக்கல் மையத்திற்கு ஜெராம்பாடாங் சட்டமன்ற தொகுதியில் PKR சார்பில் போட்டியிடும் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளர் G மணிவண்ணனுக்கு ஆதரவாக ஃபாமி ஃபட்சில் நேரில் வருகை தந்தார். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஃபாமி ஃபட்சில், கடந்த 8 ஆண்டு கால அமினுடின் ஹாரூன் ஆட்சியில் மாநிலத்தின் பொருளாதாரம், ஜகாத் வசூல் மற்றும் பல்வேறு கட்டமைப்பு மேம்பாடுகள் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். எவ்வித ஊழல் புகார்களோ சர்ச்சைகளோ இல்லாத ஒரு தூய்மையான மற்றும் நிலையான ஆட்சியை அவர் வழங்கியுள்ளார் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் கூறினார். Ya, kita lihat prestasi dan mutu pentadbiran Tok Min, Datuk Seri Aminuddin Harun sejak 2018 hingga ke sekarang merupakan prestasi yang sangat baik. Kita lihat kutipan zakat meningkat, kutipan hasil bagi negeri meningkat, pelaburan masuk, terkini ada satu pelabuhan baru yang akan dibina dan pelaburan-pelaburan seperti ini akan mewujudkan peluang pekerjaan tambahan. Kita tahu di kawasan-kawasan seperti di Jempol, Dun Jerampadan, antara perkara yang paling banyak dibincangkan terutama oleh anak muda ialah tentang pekerjaan. Jadi saudara Maniwanan, nanti dan kita akan elak daripada kempen yang seperti Datuk Seri Dr. Mujahid sebut tadi, caci maki, fitnah memfitnah, itu tidak sihat untuk demokrasi negara kita. தொடர்ந்து பேசிய அவர், மாநில அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இடையே நெருக்கமான இணக்கமான உறவு நீடிப்பது நகரி சம்பிலானின் தொடர் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. ஜம்போல், ஜெராம்பாடாங் போன்ற பகுதிகளில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது எங்களது முக்கிய இலக்குகளில் ஒன்றாகும். எங்களின் பொருளாதார கொள்கைகள் மூலம் புதிய முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களின் வாழ்வாதாரம் உறுதி செய்யப்படும் என்றார். ஜோஹர் மாநிலத்தின் புதிய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். ஜோஹர் பாரு இஸ்தானா புக்கெட் செரேனில் பமாங்கு சுல்தான் ஜோஹர் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் முன்னிலையில் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பதவி பிரமாணத்தை மேற்கொண்டனர். இந்த புதிய குழுவில் 4 பேர் புதிய முகங்களாவர். நிகழ்வில் ஜோஹர் மந்திரி பசார் ஆன் ஹாஃபிஸ் காசி, யங் டி பர்துவ ஜுமா மஜ்லிஸ் டிராஜ ஜோஹர் அப்துல் ரஹீம் ராம்லி மற்றும் மாநில செயலாளர் முகமது ரீடா அப்துல் காடிர் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஜோஹர் மாநில தேர்தலில் பரிசான் நேஷனல் 56 இடங்களில் 48 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2வது முறையாக மந்திரி பசாராக ஆன் ஹாஃபிஸ் ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. லிங்கி சட்டமன்ற தொகுதியில் புதிய துறைமுகம் மற்றும் தொழிற்பேட்டைகளை உருவாக்குவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன என்று நகர சம்பிலான் மாநில பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் டத்தோஸ்ரீ அமினுடின் ஹாரூன் தெரிவித்தார். 16வது மாநில தேர்தலில் வெற்றி பெற்றார். இப்பகுதியின் பொருளாதார வசதிகளை மேம்படுத்த இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த தொகுதியில் பரசான் நேஷனலின் டத்தோ முகமது ஃபைசால் ரம்லி மற்றும் பர்சாத்து கட்சியைச் சேர்ந்த டத்தோ ஜாம்ரி முகமது சயீத் ஆகியோரை எதிர்த்து அமினுடின் ஹாரூன் போட்டியிடுகிறார். பரசான் நேஷனலின் கோட்டையாக கருதப்படும் லிங்கியில் போட்டியிடுவது சவாலான காரியம் என்றாலும் மக்கள் புத்திசாலித்தனமான முடிவை எடுப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதே நேரத்தில் தேர்தல் காலத்தில் எவ்வித தூண்டுதலும் இல்லாமல் பிரச்சாரங்களை அமைதியாக மேற்கொள்ள வேண்டும் என்று முகமது ஃபைசால் ராம்லி கேட்டுக்கொண்டார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த மாநில தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நகரி சம்பிலான் மாநில சட்டமன்றத்தின் 36 இடங்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று தொடங்கியுள்ளது. இதில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி தனது ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதால் மாநிலத்தின் 8,90,000 வாக்காளர்களின் ஆதரவை பெற தீவிர முயற்சி எடுத்து வருகிறது. முன்னதாக கூட்டணி அமைத்து செயல்பட்ட பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் இடையே மாநில அரசியலில் ஏற்பட்டுள்ள பிளவு இத்தேர்தலில் முக்கிய பேசு பொருளாகியுள்ளது. இதில் பக்கத்தான் ஹரப்பான் 36
26 இடங்களிலும், பரிசான் நேஷனல் 25 இடங்களிலும், பரிகத்தான் நேஷனல் 11 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பரிசான் நேஷனல் மற்றும் பரிகத்தான் நேஷனல் இடையிலான கூட்டணி பக்கத்தான் ஹரப்பானின் செல்வாக்கை குறைக்கக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மேலும் நாடாளுமன்றத்தை கலைக்கும் எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ள நிலையில் இந்த தேர்தல் முடிவுகள் மத்திய அரசாங்கத்தின் நிதி சீர்திருத்தங்கள் மற்றும் மானிய குறைப்பு திட்டங்களுக்கு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நகரி சம்பிலான் தேர்தலுக்கு பிறகு மலாக்காவிலும் உள்ளூர் தேர்தல் நடைபெற உள்ளது. பரிசான் நேஷனல் கூட்டணியுடன் பரிகத்தான் நேஷனல் கூட்டணி இணைந்து செயல்படுவதை கேள்வி கேட்ட மாசிசா இளைஞர் பிரிவு தலைமைச் செயலாளர் சவ் யிஃபோங் நகரி சம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்க வேண்டியதில்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து மாசிசா பொதுச் செயலாளர் சாங் சின் வோன் அவருக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியில், ஆம், நீங்கள் நகரி சம்பிலான் மாநில தேர்தலுக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை, நன்றி என்று குறிப்பிட்டுள்ளதாக சவ் யிஃபோங் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டணி உடன்பாடு குறித்து மாசிசா மத்திய தலைமை எவ்வித கூட்டமும் நடத்தவில்லை என்றும் இதுகுறித்து எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். கருத்து சுதந்திரத்தை முடக்குவதாக ஜாசிகா கட்சியை விமர்சித்து வந்த நாம் தற்போது அதே பாதையில் செல்வது வேதனை அளிப்பதாக சவ் யிஃபோங் சுட்டிக்காட்டியுள்ளார். கேள்வி கேட்பது தவறானதாக கருதப்பட்டால் நாம் இழக்கப் போவது ஒரு தனி மனிதனின் குரலை மட்டுமல்ல, ஓர் அரசியல் கட்சியின் மிக முக்கியமான விழுமியங்களைத்தான் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். நகரி சம்பிலான் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் போது இனம், மதம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பான 3R உணர்ச்சிகரமான விவகாரங்களை தவிர்க்குமாறு வேட்பாளர்களுக்கு போலீஸ் அறிவுறுத்தியுள்ளது. பாடிக்சனில் செய்தியாளர்களிடம் பேசிய நகரி சம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ அல்சாஃப்னி அஹ்மத், வெறுப்புணர்வை தூண்டும் செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார். மேலும் மாநிலத்தில் உள்ள 8 வேட்புமனு தாக்கல் மையங்களிலும் எந்த அசம்பாவிதங்களும் இன்றி 2373 போலீஸ் அதிகாரிகளின் பாதுகாப்போடு வேட்புமனு தாக்கல் அமைதியாக முடிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆதரவாளர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டதற்கு அவர் தனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். 7 மில்லியன் ரிங்கிட் பிணை தொகை கேட்டு கடத்தப்பட்ட நபர் ஒருவர் 48 மணி நேரத்திற்குள் போலீஸ் அதிகாரிகளால் பத்திரமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஷா அலாம் ஐசிடியில் உள்ள ஒரு குடியிருப்பு பகுதியில் பாதிக்கப்பட்ட நபர் மீட்கப்பட்டதாக மத்திய போலீஸ் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். கடத்தல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களிடமிருந்து போதைப் பொருட்கள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த விவகாரம் குறித்து போலீஸ் தரப்பினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதாக டத்தோ எம் குமார் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.